Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 874 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல சிஃபோனு வரமாட்டேன், நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்க போறேன்னு சொன்ன உடனே பெஜிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், திடீர்னு அவ கிளம்பணும்னு சொன்னானா தப்பிக்கிறதுக்கு கப்பல் வேணும்ல. சோ அவன் ஆளுகிட்ட சொல்லி கப்பல் ஒன்னு ரெடி பண்ணி வைக்க சொல்லுவான். சிஃபோன் கிளம்பலான்னு சொன்ன அடுத்த செகண்டே அங்க இருந்து எஸ்கேப் ஆனும். அதுக்காக பெஜிக்கு நம்ம சிஃபோனோட ஆசையை நிறைவேற்றி வச்சதெல்லாம் சந்தோஷம் தான். அதாவது அவளோட நன்றி கடனை ஸ்டார் ஹேட்ஸுக்கு திருப்பி செஞ்சுட்டான். ஆனா அந்த முட்டாப்பலுக்காண்டி பெஜியோட கப்பலையே இழந்ததான் அவனால தாங்கிக்க முடியல. இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க செத்தாங்க, கொல்ல காண்டாயிருவேன்பா. அவங்களும் என்னதான் பண்ண முடியும். சரி இப்ப பிக் மாமு கேக்கு 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 கேக்குன்னு ஒரு வழியா வெறி கொண்டு கேக்கு முன்னாடி வந்து லேண்ட் ஆயிட்டான். அடேங்கப்பா என்ன ஒரு வெறி, அவன் மூஞ்ச பார்க்கும் போதே நல்லா தெரியும். சரி அப்படியே அங்க கட் பண்ணி இங்க நம்மால காட்டுறாங்க. கண்ணா பின்னான்னு சுடுவாங்கி கப்பலாம் அங்க இங்கன்னு உருட்டிட்டு கிடந்தாங்கல்ல. இப்படி எவ்வளவு நேரத்துக்கு தான் உருட்ட போறாங்கன்னு தெரியல. வில்லனுக்கு எல்லாத்துக்குமே செம ஹாப்பி, தொக்கா மாட்டிட்டாங்க, இனிமேட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு. அந்த டைம்ல தான் வின்ஸ்மோக்கு அவன் ஆளுகளோட களத்துல இறங்குவான். ரிட்டர்ன் அட்டாக் சும்மா டம டம டமன்னு அந்த டாட்டா ஷிப்ஸ் எல்லாத்தையுமே தெரிய விட்டோன்னு ஸ்மூதி மத்தவங்க எல்லாம் ஆடி போயிருவாங்க, என்ன நடக்குது இங்கன்னு. சோ வின்ஸ்மோக்கு நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்த டெய்ஃபுக்கு மாட்டேன் செம்மையா கட்டுப்பாயி, எவன் வந்தா என்ன குறுக்கால எவன் வந்தாலும் தட்டி பிரிங்க, நம்ம என்ன சாதாரண ஆளுகளான்னு ஓவரா பில்டப் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். சோ இப்படி ரெண்டு பக்கமும் அட்டாக் தாறுமாறா போயிட்டு இருக்குது. ஆனா நம்ம ஆளுக கப்பலுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சேஃப்டிக்கு முன்னாடி ரெண்டு ஜெர்மா 66 கப்பல் வந்து நிற்கும். அந்த டைமுங்கும் போது ஜெர்மாவோட கப்பலை நம்மளுக கப்பல் அப்படியே கிராஸ் பண்ணி போகும். அதாவது வின்ஸ்மோக் இருக்கு அந்த கப்பலை அப்பாவும் பையனும் அப்படியே மாத்தி மாத்தி லுக் விட்டுக்கிறாங்க. இந்த சீன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ரெண்டு பேரும் பார்த்துட்டு நீயா 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 அப்படின்னு ஷாக் ஆகுற மாதிரியே ரியாக்ஷன் கொடுப்பானுங்க. அப்போ வின்ஸ்மோக்கு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம டே ஸ்டார் ஹேட், இந்த ஒரு இத்து போன சஞ்சியை காப்பாத்துறக்காடா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தீங்க, அதுவும் எம்பரரோட கோட்டைக்குள்ளேயே வந்திருக்கீங்க, உள்ள வந்தா உயிரோட போக மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஜெர்மா 66லயே அவன் ஒரு ஃபெயிலியர் கேஸ்டா, அவன் எதுக்கும் ஆக மாட்டான். சின்ன வயசுல இருந்தே அவன் ஒரு வெத்து வேட்டு. என்னோட மத்த பசங்க மாதிரி இவனுக்கெல்லாம் ஸ்கின் ஷீல்டு கிடையாது, கருணை காட்டுவான். சொல்ல போனா இவன் ஒரு ராயல் பிளட். ஆனா அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டான். சமையல்லாம் பண்ணுவான், கீழே கடந்த சாப்பாடெல்லாம் அள்ளி திம்பான். சொல்ல போனா ஒரு கூறுகட்ட முட்டா பையன். ஏன்னா ஒருத்தி சாகடிக்க போறான்னு தெரிஞ்சுமே அவளை காப்பாத்துறங்கிற பேர்ல இந்த லூசு பையன் இவனோட உசுர பணைய வச்சிருக்கான். அந்த அளவுக்கு மைண்ட் வீக்கானவன், மூலக்கோளாறு உள்ளவன், ஒரு ஃபெயிலியரான சோல்ஜர். பெர்ஃபெக்ட்டுக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம். எல்லாம் அளந்தீனா போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி ஒரு உதவாக்கறன்னு காட்டு கத்துவான். யாரும் எதுவும் பேசாம அப்படியே சைலண்டா கேட்டுக்கிட்டே நிப்பாங்க. மனசுக்குள்ள அவங்க 1000 கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருந்தாலும் வெளியில காட்ட மாட்டாங்கன்னு வைங்க. லூஃபி சிம்பிளா உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இதை நான் மறக்கவே மாட்டேன், போயிட்டு வரேன், டாட்டாமா, இதை ஏன்டா என்கிட்ட சொல்ற, இதையா என்கிட்ட சொல்றேன்னு அவரு காட்டு கத்துவாரு. இதுல லூஃபி இன்டைரக்டா அந்த கலாய்ச்சி விட்டுருக்கான். சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க நீங்க சொல்ற ஃபெயிலியர் கேஸ் சஞ்சய காப்பாத்துறதுக்காக இந்த எம்பரரோட ஏரியாக்குள்ளேயே வந்து சாக வந்திருக்கோம், அதெல்லாம் ஓகே. ஆனா நீங்க ஃபெயிலியர் கேஸ காப்பாத்த வந்த ஒரு கிறுக்கு பிடிச்ச கேஸையே காப்பாத்த வந்திருக்கீங்கன்னா அப்படின்னா எங்களை விட நீங்க தானே கூறு கட்ட குப்பனுங்க அப்படின்ட்டு இந்த வார்த்தையிலேயே கன்வே பண்ணிட்டான். அதெல்லாம் விட காமெடி என்ன தெரியுமா? ஆமா, அவர் எதுக்குடா திடீர்னு உன்னைய பத்தி நல்ல விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நானே அசந்து போயிட்டேன்பா. தஞ்சி வண்டையா திட்டுவான். ஏன்டா அந்த ஆள அண்டாவை கழுவி பொழிச்சுன்னு ஊத்திட்டு இருக்கான், உனக்கு புகழ்ற மாதிரி தெரியுதாடா? உடனே இவனுக்கு பண்ற அட்டுவலியத்தை பார்த்துட்டு ஜிம்பை எல்லாம் விழுந்து சிரிப்பான். சரி இப்படியே ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்கும்னு வைங்க. அந்த டைம் கேரட் மேல போய் ஏதோ ஒன்னு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவா. ஏமா என்னாச்சுன்னு கேட்டா கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்கப்பா. பார்த்தா ஏகப்பட்ட கப்பல் அப்படியே ரவுண்டு கட்டி வந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி இருந்த கப்பல்களையே சமாளிக்க முடியல. இப்ப இத்தனை கப்பல் மறுபடியும் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டெஃபினட்டா சங்கு கன்ஃபார்ம். ஆரஞ்சு கலர்ல நடுவுல இருக்கே அதுல தான் நம்மளுக்கு இருக்காங்க. ஒரு சைடு ஜெர்மா சோல்ஜர்ஸ் வந்து சேஃப்டிக்கு இருக்காங்கன்னு வைங்க. அந்த பக்கம் என்ன இருந்தாலும் தப்பிச்சு போக முடியாது. மத்த சைடு ஃபுல்லா ரவுண்டு கட்டி அவங்க ஆளுங்க தான். இப்பதான் அவங்க பர்ஃபெக்ட்டா சுத்தி வச்சிருக்காங்க. இந்த டைம் அவங்க கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு 4 குண்டு கன்ஃபார்மா கப்பல் மேல வந்து விழும். அப்பவே ஜிம்பை அப்படியே வீல அப்படிக்கா திருப்பி ஷோ காமிச்சு எஸ்கேப் ஆனால அந்த மாதிரிலாம் எஸ்கேப் ஆக முடியாது. இதை பார்த்து பயந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஜீனி கேரட் அட்டாக் பண்ண வரும். அவ அதை எதிர்பார்க்கவே இல்ல. பார்த்து பீதியில இருக்க அந்த டைம் இடையில நம்ம சஞ்சய் வந்து அந்த அட்டாக்கை தடுப்பான். வேற லெவல். இப்ப அந்த ஜீனி மட்டும் அட்டாக் பண்ணிச்சு, கப்பல் ரெண்டா பொளந்துரும். ஆக்சுவலா இது வரைக்கும் அந்த டெய்ஃபுக்கு ஏன் சைலண்டா இருந்தான்னா ரேஞ்ச் பத்தல. இப்ப அவனுக்கு தேவையான டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டாங்க. இனிமேட்டெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம். பட் இவ்வளவு வேகமா எப்படி வந்தாங்கன்னு நமக்கு சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் தான் நோட் பண்றாங்க அத்தனையுமே பெடல் போட்ஸுங்க, நம்ம ஆளுக மாதிரி கிடையாது. இப்ப எல்லாம் ரவுண்டு கட்டி கண்டமேனிக்கு சுட்டு தள்ளதுனால தண்ணி கப்பலுக்குள்ள பயங்கரமா பாய ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டான். ஸ்டார் ஹேட்ஸால இனிமேட்டு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தண்ணி கடியில இருந்து ஏதோ பயங்கரமா ஒண்ணு பிச்சுக்கிட்டு வரும். அத்தனை பேரும் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. அது வர எங்க பாச
தொல்லை பண்ற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு கத்திட்டே தான் வரும். அது வேற யாரும் இல்ல, அந்த வட்டட்சுமி தான். அவன் ஜஸ்ட் அங்க வந்து எந்திரிச்சு நின்னதுக்கே டாட்டா ஷிப்ஸ் எல்லாம் டாட்டாரா கிழிஞ்சு போச்சு. எல்லாம் அசந்து போயிருவாங்க, ஆடி போயிருவாங்க. மெயினா ஜிம்பை என்ன பண்ணுவான், கடலுக்குள்ள ஜம்ப் பண்ணி செக் பண்ணி பார்ப்பான், இவங்க இருக்கான்னா அப்ப அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு. போய் பார்த்தா அவனுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா அத்தனை பேருமே கடலுக்குள்ள போஸ்ட் கொடுத்து நின்னுட்டு இருப்பாங்க. வெண்ணைகளா நீங்க இன்னும் தப்பிக்கலையான்னு கேட்டா அவங்க எங்க கேப்டனுக்கு குட் பை சொல்ல வந்தோம் அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னுமே ஜிம்பையோட சபார்டினேட்டா இருக்கணும்னு ஆசை. அதனால இந்த ஐலாண்டை விட்டு போற வரைக்கும் நாங்க உங்க சபார்டினேட்டா இருக்கிறோம், போனதுக்கு அப்புறம் என்னமோ பண்ணிக்கங்கம்மா, அதாவது இன்டைரக்டா உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருப்போம் அப்படிங்கறத அந்த அலாதீன் சொல்லுவான். ஜிம்பை வாயை பழுதுகிட்டு அட நன்னாரி பயிலான்னு பேந்த முழிப்பான். சரி இந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணியாச்சும் நம்ம ஆளுங்க தப்பிக்கிறாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!